ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம். படத்தோட நேம் பசூக்கா. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரியில கொச்சின்ல கிரைம் ரேட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த கிரைம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலா ஜிவிஎம் அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரும் சிட்டியோட கிரைம் ரேட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல சிட்டியில அடுத்தடுத்து திருட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த திருட்டு வினோதமா இருக்கு. ஜிவிஎம்மால ட்ராக் பண்ணவே முடியல. என்ன ரீசனா இருக்கும், எப்படி இருக்குங்கிறத அவரால் ட்ராக் பண்ணவே முடியல. ஸோ சப்போர்ட்காக ஃபாரன்சிக் ஆஃபீஸரான மம்மூட்டியையும் ஜிவிஎம் கூப்பிடுறாரு. அவரும் ஜிவிஎம்முக்கு சப்போர்ட்டா இன்வெஸ்டிகேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பசூக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அவுட்லைன் தான். இந்த படத்துக்கு இவங்க ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா இந்த படத்தோட ஓவரால் ஸ்கிரீன் பிளேல நிறைய இடங்கள்ல படம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் உருவாக்குது. ஸ்லோங்கிறத தாண்டி நிறைய இடங்கள்ல கொஞ்சம் போர் அடிக்கிற ஃபீலே உருவாக்கிறாங்க. ஆனா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.